Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து நம்முடைய மனதிலே செழிப்பை குறித்து தெளிவான எண்ணங்களை ஸ்தாபித்து வைக்க வேண்டும். மனதிலே தெளிவான எண்ணங்கள், சிந்தனைகள், தெளிவான காரியங்கள், மனம் தெளிவடைந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வேண்டும். ஒரு சரியான கண்ணோட்டம் செழிப்பை குறித்து நமக்கு இருக்க வேண்டும். அந்த கண்ணோட்டத்தினால் நம்முடைய மனது நிறைந்திருக்க வேண்டும். தவறான கண்ணோட்டம் நமக்கு ஆபத்து. வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். பாருங்க, புசித்து திருப்தி ஆகாதுன்னு சொல்லல, ஆனா புசித்து திருப்தியான உடனே பெருமை வந்துடும், இருமாப்பு வந்துடும் சொல்லல, கிடையாது. புசித்து திருப்தி ஆன உடனே என்ன பண்ணு? கர்த்தரை ஸ்தோத்திரி. எத்தனை பேர் புசித்து திருப்தியா இருக்கிறீங்க? அதான் கரெக்ட் பெர்ஸ்பெக்டிவ். கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன் கர்த்தரை ஸ்தோத்திரி? கர்த்தரிடத்துல இருந்தா எல்லாம் வந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தரை ஸ்தோத்திரி. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் உனக்கு இன்று விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கை கொடுக்கிறார். ஜாக்கிரதையாரு. பணம் வந்து, வீடுகள் வந்து, நிலங்கள் வந்து, ஐஸ்வர்யம் வந்து, இதெல்லாம் வந்து புசித்து நீ திருப்தியா இருக்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் பேர்ல கண்ணை வை. பணம் வந்தோடனே ஒரு ஆட்டுன்னு சொல்லல. பணம் வந்தோடனே என்ன பண்ணு? கர்த்தரை ஸ்தோத்திரி. இருக்கீங்களா? பணம் வந்தா ஆடுற ஆள் தான் தப்பு. அதுதான் தப்பு. பணம் வந்தோடனே கர்த்தரை ஸ்தோத்திரி. வீடு கட்டினவன கர்த்தரை ஸ்தோத்திரி. நிலம் வாங்கினா கர்த்தரை ஸ்தோத்திரி. வாழ்க்கையில முன்னேற்றம், ப்ரமோஷன் வருதா? கர்த்தரை ஸ்தோத்திரி. தேவனை மறவாதே. அவருடைய கட்டளையில மறவாதே. அவளை கை கொள்ளும்படி, அவளின்படி நடக்கும்படி எச்சரிக்கையாயிரு. இதான் சரியான பெர்ஸ்பெக்டிவ். பாருங்க, பணம் தப்பு இல்ல. சரியான பெர்ஸ்பெக்டிவ் என்ன? கண்ணை எங்க வைக்கிறோம்ங்கிறது தான் சரியான காரியம். பாருங்க, பணத்துல ஒண்ணு இல்ல. பணம் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி, டூல், அவ்வளவுதான். பணம் வந்து இன்றைக்கு நமக்கு உதவுகிற அவ்வளவுதான். சில காரியங்களை வாங்குகிறதுக்கு, செய்யறதுக்கு உதவுகிறது, அவ்வளவுதான் ஒழிய பணம் வெறும் டூல் தான். பணத்தை விட நாம ரொம்ப முக்கியம். பணத்தை விட தேவன் ரொம்ப முக்கியம். பணத்தை விட நமக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவும் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். பாருங்க, பணம் வந்து நாம் உபயோகப்படுத்தும்படியாக, அதுல மனசை விற்கும்படியாக அல்ல. 12, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவே எல்லாம் வர்த்திக்கும் போதும். என்ன போதிக்கிறாரு? எல்லாம் வேணாம்ப்பா, ஆடு மாடுகள்லாம் பெருகக்கூடாது, வேணாம், போதும், நேரு போதும், வேணாம். எதுக்கு பெருகணும்? எதுக்கு ஆயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகள்? எதுக்கு வெள்ளியும் பொன்னும்? அப்படி சொல்லல. வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உனக்கு பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரும் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் அந்த வழியா கூப்பிட்டு வந்தாராம். பல டேஞ்சர்ஸ், பல ஆபத்துகள் இருக்குது. அதுல இருந்து எல்லாத்திலையும் காப்பாத்தினாரு. அதெல்லாம் யோசித்து பாரு. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். அதான் அங்க பாயிண்ட். எல்லாரும் சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தரை மறவாமலும். அப்புறம் பாருங்க, என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. என்ன கரெக்ட் பெர்ஸ்பெக்டிவ்? என்ன சரியான எண்ணம்? எந்த விதமான எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும்? எனக்கு வீடு வேணாம், நிலம் வேணாம், ஒண்ணு வேணாம், பணம் வேணாம், முன்னேற்றம் வேணாம், வாழ்க்கையில ஒண்ணும் வேணாம், அப்படி கிடையாது. இவை எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. என்னுடைய கர்த்தர் என்னை எந்த நிலையிலிருந்து என்னை மீட்டு கொண்டு நீங்க வைத்திருக்கிறார். எப்பேற்பட்ட நான் இருந்தேன், எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் எனக்குள்ள வந்திருக்கிறது. என்னுடைய சாபங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இயேசுவின் மூலமா தான் எனக்கு ஆசீர்வாதமே வந்திருக்கிறது என்று எப்போதும் அங்கீகரித்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு அதன்படி நடந்து ஒரு நாளும் மேட்டிமை எண்ணம் உள்ள வராதபடி ஜாக்கிரதையா இருந்து. ஏன்னா அந்த மேட்டிமைன்றது பிசாசின் இடத்துல தான் வருது. பாருங்க, பிசாசு வந்து மேட்டிமையை உண்டாக்குறான். உள்ளத்துல மேட்டிமையின் எண்ணங்களை போடுகிறான், பெருமையின் எண்ணங்களை போடுகிறான். அதை வராதபடி பார்த்து எச்சரிக்கையாயிரு. நான் சம்பாதித்தேன், இது என்னுடைய கைப்பலன், இது இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு என்னுடைய கைப்பலன் சம்பாதித்து கொடுத்தது அப்படின்னு
நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இரு. நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, தெளிவா புரிஞ்சுக்குங்க. இங்கே செழிப்பை குறித்து பேசும்போது உங்க கைப்பலனினால், உங்க சாமர்த்தியத்தினால் நீங்க சொரண்டி பிடுங்கி அப்படி சம்பாதிக்கிறத பற்றி நான் பேசல. இங்க தேவனுடைய ஆசீர்வாதம் கல்வாரி சிலுவை நிமித்தமாக, புதிய உடன்படிக்கை நிமித்தமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து கிடைக்கிறது, அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து பேசல. நானு தேவனுடைய ஆசீர்வாதம் பொருளாதாரத்தில், பண விஷயங்களில், உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய தொழிலே அனுகூலங்களும் நன்மைகளும் உண்டாகிறதே, அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற அற்புதங்கள் உண்டாகிறது. தேவன் வழிவாசலை திறக்கிறாரே, காரியங்களை வாய்க்க பண்ணுகிறாரே, காரியங்களை நடத்தி தருகிறாரே, அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற. நீங்க எப்படி பிடிச்சு சொரன்னீங்க, எப்படி புடுங்குனீங்க, எப்படி அதை பிடிச்சிங்க அடிச்சிங்கிறத பற்றி பேசல. இன்னைக்கு பாருங்க, உலகமே அப்படிதான் இருக்குது. பிடுங்கு பிடுங்கு பிடுங்கு, அவன்கிட்ட பிடுங்கிடு, எப்படியாது அவன்கிட்ட சொரண்டிடு, மூட்டை கட்டு. அப்படி அல்ல, அதை பற்றி பேசல. அது உலகம். கிறிஸ்தவர்கள் அப்படி இருந்தால் வருந்தத்தக்க ஒரு காரியம். நாம பேசுகிறது என் சாமர்த்தியம், என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து தந்தது என்று அந்த பேச்சே கிடையாது. எப்படி வந்தது? நான் ஏதோ கையிட்டு காரியங்களை செய்தேன், கர்த்தர் அனுகூலங்களை ஏற்படுத்தினார், அற்புதங்களை செய்தார். நான் ஏதோ ஆரம்பித்தேன், கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். என் கையின் கிரியில கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவர் வழிவாசலை திறந்தார், அவர் அற்புதங்களை செய்தார். பொருளாதார அற்புதங்கள் என்ற வாழ்க்கையில அவருடைய ஆசீர்வாதத்தினாலே வந்தது, வாசல்கள் திறந்தது. அப்படிப்பட்ட செழிப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் இருக்கீங்களா? எச்சரிக்கையா இருந்து எப்போதுமே டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பாருங்க, இந்த உலகத்தின் ஆட்டிடியூடுக்கு நம்ம என்ன எப்படி இருக்குதுன்னு எப்பவுமே செக் பண்ணணும், பார்க்கணும். என்ன நினைக்கிறோம் பணத்தை பற்றி? இந்த பணத்தை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறோமா? இந்த பணத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த பணத்தையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? இந்த பணத்தின் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அருமையானவர்களை எண்ணி பாருங்கள், எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்குது நம்முடைய வாழ்க்கை? இல்ல கர்த்தர் பின்னால ஓடுறோமா? கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுறோமா? கர்த்தரை கனப்படுகிறோமா? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறதுல இருக்கிறோமா? நம்முடைய பிரியமெல்லாம் கர்த்தர் பேர்ல இருக்கிறதா? இதுதான் பாருங்க கிறிஸ்தவனுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். 17ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு, உன் கைப்பலன் இதை கொண்டு நினைக்காத, எச்சரிக்கையா இரு. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எல்லாரும் சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அந்த ஒரு நினைப்பாயாகன்னு சொன்னா கண்ணெல்லாம் அவர் பேர்ல வைப்பாயாக, கண்ணெல்லாம் கர்த்தர் பேர்ல வைப்பாயாக. பணத்தையே நினைச்சு பணத்து பின்னாலேயே போயிட்டு இருக்க. தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ஏன்? அவரே, அவர்னு சொல்லல, அவரே அவரேன்னு சொன்னா அவர் மட்டும்தான். பிசாசு கொடுக்கல செழிப்ப உங்களுக்கு. நிறைய கிறிஸ்தவ விசுவாசிகள் சொல்றாங்க பிசாசு அவனுடைய பிள்ளைகளை செழிப்பாக்கி கொண்டிருக்கிறான். கிடையாது. பிசாசு யாரையும் செழிப்பாக்குறது கிடையாது. ரட்சிக்கப்படாதவனு கூட நம்ம ஆண்டவர் தான் செழிப்பாக்கிட்டு இருக்கிறாரு. ஆகையால பிசாசு செழிப்பாக்குறான்னு மட்டும் சொல்லாதீங்க. அவரே, அவர் மட்டும்தான் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை குறித்து பேசிக் கொண்டு வருகிறோம். பலனை கொடுக்கிறவர், எம்பவர்மெண்ட். கர்த்தர் புழுதியில குப்பையில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனை எடுத்து அவனை ரட்சித்து அவனுக்குள்ள இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை வைத்து அவனுக்குள்ள தேவனுடைய எண்ணங்களை வைத்து அவனுடைய சிந்தையை மாற்றி அவனை ஆழ மாற்றி அவனை கர்த்தரை தேடுகிறவனா மாற்றி அதன் நிமித்தம் அவனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, அந்த செழிப்பை குறித்து நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். யோபு 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். யோபு 1ஆம் அதிகாரம் வாசிப்போம் 9ஆம் வசனத்திலிருந்து. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, சாத்தானும் கர்த்தரும் மீட் பண்றாங்க. பாருங்க என்ன பேச்சு நடக்குது பாருங்க. யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். கர்த்தரை பின்பற்றுறதுல என்ன லாபம், கர்த்தரை பின்பற்றுறதுல என்ன பயன்னு கேட்கிறாங்க ஜனங்க. நான் 4 பயன்கள் உண்டு என்று போதித்து கொண்டிருந்தேன். அதுல ஒன்று செழிப்பு, இன்னும் பல பயன்கள் இருக்குது. பிசாசுக்கு தெரியுது இந்த சத்தியம். அவன் கேட்கிறான், யோபு சும்மாவா உம்மை பின்பற்றுறான், விருதாவாகவா உம்மை பின்பற்றுகிறான் கேட்கிறான். பாருங்க, அவன் சொல்லுகிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. பிசாசு என்ன சொல்றான்? அவன் பாருங்க சும்மாவா பின்பற்றினான், இதுல லாபம் இருக்குது அதனாலதான் பின்பற்றினான். நான் சொல்லுகிறேன், கர்த்தரை பின்பற்றுவதில் கண்டிப்பா லாபம் இருக்குது. கர்த்தரை பின்பற்றுவதில் கண்டிப்பா ஆசீர்வாதம் இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேவனிடத்தில் சேருகிறவன், 6ஆம் வசனத்தின் பிற்பகுதி, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும்
விசுவாசிக்க வேணும். அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர். தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் இப்படிதான் இயங்குது பாருங்க. ஏதோ பணத்துக்காக அலையிறதல்ல, ஏதோ பணத்தை நாடி பணத்தின் பின்னால ஓடி இந்த மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கிறது அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நீதியும் தேடுவது, என்னுடைய பரலோக பிதா அப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வது, அந்த பரலோக பிதாவின் பேர்ல கண்ணை வைப்பது, அவரையே நேசிப்பது, அவருக்காக ஜீவிப்பது, இதை குறித்து தான் இங்க இப்படி சொல்லி இருக்கிறது. திருப்போம் சாத்தானே சொல்றான், அவனுடைய சம்பத்து ஊர்ல பெருகிடுச்சு, நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர், அவனை வேலி அடித்திருக்கிறீர் என்று சாத்தான் சொல்றான். நிறைய விசுவாசிகளுக்கு வழங்க மாட்டேங்குது. பிசாசுக்கு வழங்குறது விசுவாசிகளுக்கு வழங்கினாலே இதுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்கும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. நிறைய பேர் இந்த வசனத்தையும் எடுத்து வச்சுக்குவாங்க. வேத வசனம் சொல்லுதையா ஐஸ்வர்யவானாகபடி பிரயாசப்படாதே, அங்கேயே சொல்லிருக்குது சுய புத்தியை நாடாது, சுய புத்தியை சாராதே. யாருக்கு சொல்லி இருக்குது? அப்படிப்பட்ட ஆளுக்கு தன்னுடைய சுய புத்தியை சார்ந்து பணமே அழிந்து கொண்டு பணத்தின் பேர்லயே கண்ணை வைத்து, பணத்தின் மேலேயே நம்பிக்கையை வைத்து, பணத்தின் பின்னாலேயே ஓடி எங்க சொரண்டலாம், எப்படி பிடுங்கலாம், எப்படி எடுக்கலாம், எப்படி கொள்ளை அடிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சுருட்டலாம் காத்துட்டு இருக்கானே அவனுக்கு சொல்லி இருக்கிறது ஐஸ்வர்யான ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே, இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். பறக்க விடுவானேன்னா அவன் கண்ணு எப்படி இருக்குதான்? பறக்கிற கண்ணு, பறக்கிற கண்ணுன்னா அப்படியே அலையுது கண்ணு. இல்லாமல் போகும் பொருள் மீது உன் கண்களை பறக்க விடுவானே அப்படின்னா அங்க இங்க அது மேல இது மேல கண்ணை வச்சு அப்படியே அலசடி படுறான். அவனுக்கு அது வேணும், இது வேணும், இதை எப்படியாவது வாங்கிடணும், அதை எப்படியா சம்பாதிக்கணும், இதை எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவனுடைய வாழ்க்கை நோக்கமே தப்பானதா இருக்கிறதா. எல்லாத்து மேலும் கண் இருக்குது, கர்த்தர் மேல கண்ணு கிடையாது. எல்லாத்து மேல கண்ணை பறக்க விடுறான், தேடுறான், ஓடுறான், அலையிறான். ஆனா அது அவனுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. கர்த்தர் பேர்ல அவனுக்கு கண்ணு கிடையாது. கண்ணுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? கண்ணோட்டம். கண் சரியா இருந்தா மீதி எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னார் இயேசு மலை பிரசங்கத்துல. உன் கண் அது சரியா இருந்த கண்ணுன்னா இந்த கண்ணு இல்ல, கண்ணோட்டம். ஒரு காரியத்தை எப்படி பார்க்கிறோம் என்கிறது சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்குங்கிறாரு. எப்படி சரியான விதத்தில் ஒரு காரியத்தை பார்த்தீர் என்றால் உன் வாழ்க்கையே சரியா இருக்கும். கண்ணோட்டம் சரியா இருக்க வேண்டும். இவன் கண்ணோட்டம் சரியில்லை பாருங்க, கண்ணு தப்பா இருக்குது. கண்ணு காரியங்களை இச்சிக்கிறது, தவறான ஆசையினால் ஆட்கொள்ளப்படுகிறான், அதற்கு இதற்கு அலைந்து கொண்டிருக்கிறான், தெரிந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் பேர்ல கண்ணு கிடையாது. அப்படிப்பட்டவர்களை குறித்து தான் வேத வசனம் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறது. அதனால வேத வசனத்தை வாசிக்கும் போது எதுக்கு சொன்னாங்க, யாருக்கு சொன்னாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில சொன்னாங்க, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு முதல்ல ஆராய வேண்டும். அதுக்காக தான் பிரசங்கம்லாம் பண்ணுறோம். சும்மா என்னத்தையாவது ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வசனத்தை மட்டும் பார்த்துட்டு ஐஸ்வர்யவானா இருக்க பிரயாசப்படாதே அப்படின்னு சொல்லி அதை நம்முடைய குறிக்கோளாக்கி கொள்ளக்கூடாது. கிடையாது. அது எப்படிப்பட்ட ஆளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? ஐஸ்வர்யமே கதின்னு அலைந்து கொண்டிருக்கிறவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே கதின்னு அலைந்து கொண்டிருக்கிறவனுக்கு ஐஸ்வர்யா அவனுக்கு பின்னால ஓடி வரும்னு உபாகம் 28ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். உபாகம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனத்துல வாசித்து பாருங்க. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். லிட்டரலா அதனுடைய மீனிங் என்னவாம்? நீ பட்டணத்துல இருந்தாலும் உன்னை ஆசீர்வாதம் உன்னை துரத்திக்கிட்டு உன்னை பிடிக்கும். நீ வெளியே போனாலும் ஆசீர்வாதம் உன்னை துரத்திட்டு பின்னாலேயே ஓடி வரும். அருமையானவர்களே, நாம் அப்படிப்பட்ட செழிப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். பணத்தை பின்னால போற செழிப்பல்ல, பணத்தை தேடி அலைஞ்சி ஓடி அதை எப்படியாவது எடுக்கணுன்ற அப்படிப்பட்ட ஒரு பிரயாசத்தை இங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டில்ல. தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி நீதி முதலாவது எப்படி தேடுகிறோம், அதன் விளைவாக மற்ற எல்லாம் நம்ம தேடி எப்படி வருகிறது. பணம் என்ன தேடி பின்னால ஓடி வர வேண்டும். இருக்கீங்களா? அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்படி ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது, அப்படி ஒரு மனுஷன் ஆசீர்வாதம் பெறும்போது அவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க, ஒரு ஆளும் கவுக்க முடியாது, ஒரு ஆளும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு முக்கியமான காரியம் வாழ்க்கையில பிரதானமா கிறிஸ்தவ விசுவாசிகள் கத்துக்கொள்ள வேணும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனை பார்த்து பொறாமப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவன் ஒன்றும் அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு இல்லை, அவன் ஒன்றும் அந்த பணத்தையும் சொத்தையும் அதையும் எதையும் பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இல்லை, விட மாட்டேன்னு கிடையாது. அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறான், கர்த்தருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கான், கர்த்தர் பின்னால போயிட்டு இருக்கிறான். பணம் அவனை விரட்டி 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 பிடிக்குது. அது எந்த மற்றவனுடைய பொறாமைகள், மற்றவனுடைய செயல்கள், மற்றவனுடைய தீமைகள் ஒன்று அவனை அணுகாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் ஒரு பிரமாணம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த பிரமாணத்து நிமித்தம் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான்.
அந்த பிரமாணம் அப்படிதான். புவியீர்ப்பு பிரமாணம்னா மெத்தையில இருந்து குதிச்சா கீழே விழ போறோம், அதுதான் தப்பவே தப்பாது, நடுவில் அப்படியே பறக்க போறது இல்லை. அது போலதான் இது. அந்த அவனை தேடி ஓடி போய் ஐஸ்வர்யம் எல்லாம் ஒட்டி கொள்ளுகிறது. ஆகவேதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. ஐஸ்வர்யம் உள்ள விசுவாசியை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனை பார்த்து என்ன சொல்லணும்? கர்த்தாவே ஸ்தோத்திரம், அவனை ஆசீர்வதித்தேன்னா என்னையும் ஆசீர்வதிப்பீர். ஏன்னா அந்த தேவனை தான் நானும் வணங்குறேன். அதே தேவன் தானே ஆண்டவரே அவனை எப்படி ஆசீர்வதித்தாரோ அது போல என்னையும் ஆசீர்வதிப்பீர், நான் விசுவாசிக்கிறேன். பொறாமைக்கே இடம் இல்லை பாருங்க. பொறாமப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அது முள்ளுல உதைக்கிற மாதிரி நமக்கு தான் வலிக்க போகுது. அது ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு பிரமாணத்தின் நிமித்தம் அப்படி நடக்குது. அது யார் என்ன தடை பண்ணாலும் அது வாய்க்கவே வாய்க்காது. இதுதான் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், மற்றவன் செய்யறதெல்லாம் எதிராக செய்யறதெல்லாம் ஒன்றும் இல்லாமற் போகும். இருக்கீங்களா?